வள்ளி தான் நேர்ல போயாகணும். வள்ளிமா, நீ போயிட்டு வாமா. ம். அதுக்கு சொல்லலப்பா. நலுங்கு வச்ச பின்னாடி வெளியில போக கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். அது பரவாயில்லக்கா, போயிட்டு வரட்டுமே. வேலு, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாடா. சரிங்கய்யா. ஏன்பா, அதுக்கு வேலை எதுக்கு? அவனுக்கு கல்யாண வேலையே சரியா இருக்கும்பா. பேசாம நம்ம ரஞ்சித்தையே கூட்டிட்டு போயிட்டு வர சொல்லலாம்ல. என்னக்கா நீ? வேலு தானே எப்பவுமே கூட்டிட்டு போயிட்டு வருவான். ஆ, ஆமா, வேலுதான் கூட்டிட்டு போவான். ஆனா இப்பதான் ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் ஆக போதில்ல. 2 பேரும் ஒன்னா வெளியில போனா அப்படி இப்படி பேசிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அப்பா, வேலனுக்கு தான் காலேஜ்குள்ள போயிட்டு வர பாஸ் இருக்கு. புதுசா யாராவது வந்தாங்கன்னா காலேஜ்குள்ள விட மாட்டாங்க. அதுக்காக பிரின்சிபல் கிட்ட பேசணும். அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லப்பா. ஆமாக்கா, வள்ளி சொல்றது கரெக்ட் தான். அவனே போயிட்டு வரட்டும். வேலு, நீயே கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்கய்யா. டேய் பத்ரம்டா. சரிங்கய்யா. சரி, போயிட்டு வா. போயிட்டு வரேன்ப்பா. ஜாக்கிரதை. மேடம் வாங்க. ஏய் வள்ளி, வா வா வா. உனக்கு தான் நான் ஃபோன் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. என்னாச்சுப்பா? என்ன நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, உன் பேரில் இருக்கிற சொத்தையெல்லாம் ரஞ்சித் பேருக்கு மாற்றி எழுதிடலான்னு பார்த்தேன். அதான் ரெஜிஸ்ட்ராரை வர சொன்னேன். அதான் அவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காருண்ணா. சொத்தெல்லாம் மாத்த போறீங்களா? ஏன்பா? என்னம்மா கேள்வி இது? உனக்கும் ரஞ்சித்துக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது. எப்படி பார்த்தாலும் அது ரஞ்சித்துக்கு தானே போய் சேரணும். அதான் லீகலா மாத்திடலாம்னு நினைச்சேம்மா. அப்பா, நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சொத்துக்கெல்லாம் எப்பவும் போல நீங்களே கார்டியனா இருங்க. அதெல்லாம் மாத்த வேண்டாம்ப்பா, ப்ளீஸ். வள்ளி, எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்குமா. அதை அப்பப்போ பண்ணிடணும். அதோட அடுத்த தலைமுறையோட கைக்கு போறதுக்கு இதுதான் சரியான நேரம். இனிமே நீயும் ரஞ்சித்தும் தான் இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்கய்யா. ஆனா வள்ளி மேடம்க்கு ஏதோ சங்கடமா இருக்கும் போல. அதனால கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் இல்லைங்கய்யா. ஏன்டா வேலு, ரத்தனம் எது செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுதான் பண்ணுவான்னு உனக்கு தெரியாதா? வள்ளிதான் புரியாம பேசுறானா, ரத்தனத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச நீயே இப்படி பேசினா எப்படிப்பா? அம்மா ம்? ஒரு நிமிஷமா. உங்க பொண்ணு சம்மதிச்சா கூட இந்த டாக்குமெண்ட்லாம் மாத்த முடியாது சார். ரத்னம், நீ வேற அப்படியே விட்டா யாருக்கு பிரயோஜனம்?
நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது நாளைக்கு நல்ல காரியம் பண்ணணும்னா அவங்களுக்கு தேவைப்படும்ல. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதான் டாக்குமெண்ட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே. வேணும்னா ஒன்று பண்ணலாம். சரவணனோட பையன் உயிரோட இருக்கானான்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அப்படியே இருந்தா கூட அவங்கிட்ட போய் இந்த சொத்தை எல்லாம் எங்க பேருக்கு மாத்தி கொடுன்னு கேட்க முடியுமா? சொத்தை மாத்தி கொடுன்னுலாம் கேட்க வேணாம்ப்பா. ஆனா நம்ம குடும்பத்து பையன் ஒருத்தன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சாலே அது நமக்கு சந்தோஷம் தானே. அதுக்காகவாச்சும் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்பா. அதுக்கு ஏதாவது பண்ணுப்பா. சரிக்கா, அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொல்றேன். அம்மா, என்னம்மா நீ பாட்டு அந்த பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டுறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் வந்தா என்னன்னா உனக்கு பெரிய சிக்கல் தானே. டேய், ரத்தனத்துக்கிட்ட அந்த பையனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொன்னது சொந்தம் கொண்டாடுறதுக்குன்னு நினைச்சியா? அவனை போட்டு தள்ளிட்டு டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு தான்டா.